மாமா கேரக்டர் தர்ஷன் அவர் நடிச்சாரு. சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப நல்லா போச்சு, நல்ல காம்பினேஷனு. அதுக்கப்புறம் இன்னொரு மாமா சாம்ஸ் அப்படி வந்தாரு படத்துல. என்னன்னா ஒரு சீன்ல வந்து ஒரு ஃபுல்லு வச்சிருவாங்க, 2 கட்டிங் அடிச்சு அந்த சீனை முடிக்கிறது தான் சீனு. அந்த ஃபுல்லு முடிஞ்சிச்சு, சீன் முடியல. டைரக்டர் பாவம் வெளில போய் உட்காண்டார் மானிட்டர்ல. சரி நீங்க பேசுங்க ஏதோ ஒண்ணு, போற வரைக்கும் போட்டுடும். அப்புறம் இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி மட்டையாரக்கு அப்புறம் சீட்டையே பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 3 மணி நேரம் எடிட்டிங்ல தூக்கி போட்டுருக்காங்க. அது அந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து மிச்சர் கொடுத்துட்டே இருக்காங்க சூடா. அந்த சைடு டிஷ் வைப்பாங்களே, அந்த அட்மாஸ்பியருக்கு சிக்கன் 65 அந்த சும்மா ஒரு 2 பீஸ் சாப்பிடணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வாட்டி கொண்டு இருப்பாங்க. நாங்க சாப்பிட்டுட்டே இருக்கோம், சீன் போயிட்டே இருக்கு. கடையிலே ஸ்டாக் இல்ல லெவல்ல அந்த மாதிரி போச்சு. அடுத்தது சுவாமிநாதன் சார், அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி ஒரு மிலிட்ரி மாமா கேரக்டரா இருந்துச்சு. என்ன சார் படத்துல எல்லாம் மாமாவை போட்டு இவரும் மாமா கேட்ட ஐ மீன் ஹீரோயின் கூட வர மாதிரி எல்லாரும் தேடி வருவாங்க. ரொம்ப ஐ மீன் ஒரு மிலிட்ரி கேரக்டர் சார் பண்ணியிருந்தாரு. ரொம்ப காமெடியா நல்லா சூப்பரா போச்சு. கூட ஒரு வேலைக்காரமா கூட சில்மிஷம் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி தானே? இதெல்லாம் சொல்லணும், முக்கியமான விஷயம் சொல்லல. அந்த மாதிரி அதுல இருக்கிற மிலிட்ரி போட்டோவை பார்த்துட்டு எங்க வீட்டுல எங்க சர்வீஸ் பண்ணீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த போட்டோ எல்லாம் பார்த்துட்டு ஸோ அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம சசி சார் பிரதர். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் தனித்தனியாக அப்புறம் ரூம் போய் மீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நாள் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் நல்ல பாண்ட். ஆக்சுவலி அவர் வந்து ஹீரோயினோட அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆமா, அவரே எனக்கு மாமா தான். ஒரே ஒரு மாமி, இத்தனை மாமாகள். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி யார் கூட. அப்புறம் அவங்க அம்மா கேரக்டர் ஆக்சுவலி ஹீரோயினை அதிகமா பார்த்தாலும் அவங்க கூட நிறைய சண்டை போடுற மாதிரி சீக்வன்ஸ்ல இருந்துச்சு. ஸோ அப்புறம் கூட நரேஷ், அப்புறம் ஜாக் ப்ரோ வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. சூப்பரா நல்லா ஒரு டெரிஃபிக்கான ஆக்சுவலி லுக். அதுக்கப்புறம் அம்மா, அப்புறம் யுவராஜ், அப்புறம் சார் சொல்லிட்டேன், அப்புறம் ஜெனி சார். டைரக்டர் சொல்லியாச்சு, ஃபர்ஸ்ட் ஹீரோன்னு சொல்லிட்டேன், சொல்லணுமா? அப்புறம் கேமராமேன் இஸ்மாயில் ப்ரோ நல்ல சூப்பர், நல்ல ஒர்க், நல்ல நாலேஜபிள் பர்சன். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து கணேஷ் சாங்ஸ் போட்டிருக்காரு, சூப்பரா இருக்கு. சாங் கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது. அதுக்கப்புறம் ஹாரர் வந்து டென்னிஸ் பிரதர் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி, அதுவும் நல்லா இருந்துச்சு கேட்கும் போது. அதுக்கப்புறம் எடிட்டர் சார், அந்த டீமே நல்லா இருந்துச்சு. ஒரு டூர் போயிட்டு இருக்கும் கடலூர்ல ஃபுல்லா நாங்கள் ஷூட் பண்ணும்போது சந்தோஷமா ஷூட் பண்ணோம். ஒரு இந்த மாதிரிலாம் என்னாச்சு உங்களே மாமான்னு சொல்லியா? சந்தோஷமா இருந்துச்சு. இந்த படம் நெக்ஸ்ட் மந்த் வந்து தியேட்டருக்கு வருது. நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். நீங்க எல்லாம் சப்போர்ட் பிளஸிங் பண்ணாவே அது ரொம்ப சந்தோஷம். இது தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகிறதே பெரிய விஷயம். ஸோ சாரோட சப்போர்ட்னால எடுத்துட்டு வராங்க. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் ரிலீஸ் ஆகும். இதெல்லாம் நீங்க வந்து சிறு படங்களெல்லாம் முயற்சி பண்ணி ரிலீஸ் பண்ணுவீங்க. ஆமா, இங்க பெரிய பெரிய படங்களே கலெக்ஷன் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. 7-8 படம் ஒரே வாரத்துல வர்றதுனால உண்மையா சிறு படங்கள் ஏதோ போட்ட காசையா திருப்பி தர லெவல்ல நடக்குதா இல்ல இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்? ஏன்னா நீங்க அதை பத்தி நேரம் குறை கொடுத்த மாதிரி தெரியல எனக்கு. அந்த விஷயம்லாம் குறை கொடுப்பீங்க. இந்த மாதிரி படம் வரப்போ இந்த ஒரு நாள் பெரிய படம், இந்த வெள்ளிக்கிழமை, மற்ற 3 வெள்ளிக்கிழமை சின்ன படம், அந்த மாதிரி ஏதாவது போட்டு சேர்ந்து பேசி. நான் போன வாரம் கூட பேட்டி கொடுத்துருந்தேன். 10 சங்கமும் ஒன்று சேர்ந்து பேசணும். காரணம் என்ன, அவங்களும் இப்போ இன்னொன்று புடிச்சது மேலே நிறைய தப்பு இருக்குது. காரணம் என்ன, எந்த சங்கத்தையும் படத்தை ரிலீஸ் பண்ணி போய் கேட்கறதே கிடையாது. படத்தை எடுத்து எங்கள்கிட்ட சென்சார் பண்ணிடுவாங்க. சென்சார் பண்ணிட்டு எவன் டிஸ்ட்ரிபியூட்டர் இன்னைக்கு கிடையாது. சென்னையில் தமிழ்நாட்டில் கிடையாது. எவனையா ஒருத்தர் கூட்டத்துக்கு போய் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நான் அதுக்கு தான் கூட சொன்னேன், சென்னை எவனை பார்த்தா நான் டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஸ் பண்ண சொல்லி ஏமாத்துறேன். அதுக்கு என்ன பண்ணணும், இன்னும் அந்த படம் பிடிச்சிட்டு இப்போ வேதம் பண்ணியிருக்காரு. எங்களை கேட்டார், இப்போ நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இப்போ செய்கிறோம். இப்போ நீங்கள் கேட்டப்ப நான் ஒரு வாரத்துக்கு முன்னே ஒரு யூடியூப்பில் ஃபுல்லாகவே இல்லை சங்கத்துக்கு நேராகவே அனுப்பிச்சி விட்டேன். எல்லாமே சங்கத்தை போய் கேட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். அதுமாதிரி எல்லா சங்கம் சேர்த்து முடிவு பண்ணுவோம். வாரத்தில் 4 படம் தான் ரிலீஸ் பண்ணணும். வாரம் 4 படம். அது பெரிய படமோ சின்ன படமோ எந்த படம் டிக்கெட்டுக்கு ஃபுல்லாக இருக்கோ அதுல இந்த தேட்டருக்கு போவான். அதில் அது சோப்போம். அது நம்மளால் யாருமே இல்லை. காரணம் எங்கள் தயாரிப்பாளர் சங்கமும் எங்கள் படம் இருக்க பிடிச்சது தான் மெயின் காரணம். இதில் வேறு யாருமே கிடையாது. நல்ல நல்ல படங்கள் கூட வந்துட்டு இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கதையான டைட்டில் நல்லா பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி
ஆமா அது ஓடணும்னா 10 படத்தோட வந்ததுன்னா அப்படி ஓடும். அதான் சார் 4 படம் ரிலீஸ் பண்ணி சொன்னேன். 10 படம் வந்தா ஓடாது. எந்த படம் அவன் எதங்க போய் பாப்பா வாரத்துல 10 படம் வந்தா மொத்தம் இருக்க தேட்டர்ல ஒரே தேட்டர் 4 படத்தை போட்டா 4 தேட்டர் பார்த்து வந்து காசு இருக்குமா? ஒரு டிக்கெட் 200 ரூபா, பாப்கார்ன் வாங்கணும், அப்புறம் வண்டி பார்க்கிங் பண்ணணும், அதுக்கு பெட்ரோல் போடணும், இது வரும்போது ஒரு குடும்பத்துக்கு எப்படி படம் பார்க்க முடியும்? வாரத்தில் 4 படம் ரிலீஸ் பண்ணணும்னா அது தாய் பசங்க பேசணும், அந்த பிடிச்சது கேட்கணும். சொல்றத பிடிச்சி கேட்கறதே இல்லை. நேரம் படம் எடுத்து பொண்ணு இப்போ தனுஷ் அடுத்த வாரம் படம் வருதுன்னா அவன் யாரும் கேட்கறான்? எங்க கேட்கணுமா? கேட்கறது இல்லை. அது மாதிரி தயாரிப்பாளர் யாருக்கே கேட்கறது இல்லை. அந்த தயாரிப்பாளர்களை போய் ஒவ்வொரு ஹீரோவும் சரி தயாரிப்பாளர் கேட்டு எப்போ ரிலீஸ் பண்ணலாம் எப்போ வேணும் நாங்கள் பேசுவோம். அது பேசுறதுக்குள்ள ஆளுங்க எல்லாம் வரதில்லை. அது வரணும்னு தான் நான் பேசுறேன். ஒவ்வொரு நான் பேசுறேன். இது எல்லா சங்கமும் முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதை நீங்க சொன்னது மாதிரி எல்லா சங்கமும் வந்து ஒவ்வொரு படம் எடுக்கும்போது சென்சார் கொடுக்கும் போதும் அவங்க சென்சார் வாங்கிட்டு வந்து ஆஃபீஸில் வாங்கிட்டு வந்து சொல்றாங்க நான் சென்சார் வாங்கிட்டு தரேன். அப்போ ரிலீஸ் பண்ண நான் சொல்லுவேன் நல்ல டயத்தை பார்த்து ரிலீஸ் பண்ணு, நல்லா வச்சு ரிலீஸ் பண்ணு, வேறு யாரையும் வச்சுக்கிட்டு ஏமாந்துடாத, திருப்பி எடுத்து படம் எடுக்கணும் அப்படிலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் எல்லாம் சண்டை வரும் பிரச்சனை சொல்லி தான் அனுப்புகிறேன். அப்படிங்கும் போது நம்ம தயாரிப்பாளர்லாம் வந்து ஒன்று சேர்ந்து அதை கேட்டு செய்யணும். இவங்க என்ன பண்ணுறோம்? எப்போ டைம் கேப்பு கிடைக்குது? 27 ரஜினி படம் இல்லை, கமல் படம் இல்லை, விஜய் படம் இல்லை, அஜித் படம் இல்லை, சிம்பு படம் இல்லை, தனுஷ் படம் இல்லை, சிவகார்த்தி படம் இல்லை, விஜய் சேது படம் இல்லை, கார்த்தி படம் இல்லை, சூர்யா படம் இல்லை, அந்த கேப்பில் விட்டுறாங்க. அங்கே எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வேலையிலன்னு சொல்லி ஒரு உள்ள போமான சில பேர் ஆர்டிஸ்ட்னா உள்ளே வரான். அப்படின்னா நம்ம ஆளுங்க அந்த கேப்ல இருக்கும்போது சரி வாவி பார்க்கலான்னு வரணும்னு நம்ம ஆளு வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால தயவு செய்து இந்த தயாரிப்பாளர்லாம் படம் வந்து தெரிஞ்சு கரெக்டாக வாரத்துக்கு 4 படம் ரிலீஸ் பண்ணணும். ஒவ்வொரு சங்கத்தை கேட்டு பேசி முடிவு பண்ணணும் சார். இதுதான் உண்மை. திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்றாரு, நாங்க வந்து தியேட்டர் கொடுக்க ரெடியா இருக்கோம், சின்ன படங்கள் எடுக்கிறவங்க வந்து கியூபிக்கா பணம் கட்ட மாட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. 50 தியேட்டருக்கு கூட பணம் கட்ட மாட்டாங்க, எப்படி நாங்க தியேட்டர் கொடுக்கணும் மேல வந்து குற்றச்சாட்டு சொல்றாங்களே எல்லா தயாரிப்பாளர்களும் சின்ன படங்களுக்கு தியேட்டர் கொடுக்கலன்னு. நாங்க தியேட்டர் கொடுக்குறோம், ஆனா சின்ன படம் உள்ளவங்க கியூபிக்கா பணம் கட்ட மாட்டாங்க, நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கிறேன். அதுக்கு உங்களோட பதில்? கியூபு பணம் கட்டாம இது வரைக்கும் 10 லட்சம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, கட்டாமே வந்துச்சு. அவர் சொல்லுவாரு. அவர் எங்க நான் ஒண்ணு சொல்லட்டுமா? எல்லாருமே திருப்பூர் சுப்பிரமணியம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு 30 வருஷம் திருப்பூர் சுப்பிரமணியம் எவனுக்கா தெரியுமா? திருப்பூர் சுப்பிரமணியம் எவனுக்கா தெரியுமா? சினிமால இன்னைக்கு தெரியுதுன்னா சம்பாரிச்சு காசு பணம் புகழ் வந்தோன்னு உட்காந்து வீடு பேசினா போதுமா? நீ ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார் அவர் எப்படி வந்தாரு? ஏங்க இவர் இப்ப கஷ்டப்பட இப்ப ஒரு பணம் கட்டாம பிரஸ் பண்ணி சும்மா வைப்பாரா? இப்ப படம் எடுத்து காசு இல்லாம சும்மா இவ்வளவு ஆர்டிஸ்ட் சும்மா வந்து உட்காந்துருப்பாங்களா? சொல்லி இப்ப இவர் வந்து சும்மா யாரு மயில்சாமி பையன் எவ்வளவு பெரிய மயில்சாமி எவ்வளவு பெரிய ஹீரோ எவ்வளவு நடிகர் அவர் பையன் வந்து சும்மா வந்து உட்காந்து அவர் காசுலாம் வந்து நடிச்சாங்களா? அப்படி இல்லை. திருப்பூர் சுப்பிரமணியம் இன்னைக்கு ஒரு தலைவராக ஸ்டேஜ் அவர் வந்து பேசுறாரு. எல்லாருமே கஷ்டப்பட்டு கிபி பணம் கட்டாம எந்த படம் ரிலீஸ் பண்ணி ஒரு படம் அவனை ரிலீஸ் பண்ண சொல்லி பார்க்கலாம். நான் 50 தேட்டர் தரோம். ஜெனிஸ் இருக்காரு 50 தேட்டருக்கு நான் கையெழுத்து போட்டு தரோம். எங்க சங்கத்துல வெறும் 4200 ரூபா ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் தானே ஒரு 50. அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க? 50,000 கட்டாம இருப்பார், 2 லட்சம் ரூபாய் கட்டாம இருப்பாரு அவரு. தியேட்டர் இவங்க என்ன பண்றாங்க? ஆர்டிஸ்ட் வச்சு தியேட்டருக்காரன் தான் ஏமாத்தான். ரஜினி என்ன கொள்ளையடிச்சிடலாம், விஜய் என்ன கொள்ளையடிச்சிடலாம், சிம்பு என்ன கொள்ளையடிச்சிடலாம், தான் இவங்க இதை வச்சு ஏன் இந்த படம் போடலன்னா நீ வாடகை வாங்கிக்கிறீங்க டிக்கெட் வாங்குறாங்க. இந்த ஒன்றில் இந்த மதுரை 14 படம் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. 1,60,000 டிக்கெட் வாங்கியிருக்காரு. டிஸ்ட்ரிபியூட்டர் காசு கொடுத்துருக்காரு, படத்தை ரிலீஸ் பண்ண காசு கொடுத்துருக்காரு, தியேட்டர் மேனேஜர் காசு கொடுத்துருக்காரு, போஸ்ட் காசு கொடுத்து கடைசியா 50 டிக்கெட் 50 டிக்கெட் சொல்லி சார் வரல சார் குற்றச்சாட்டு வரலன்னா படம் நாங்களும் ஒழுங்காக எடுக்கணுங்கிறது நான் முதல் வார்த்தை வைக்கிறேன். ஒவ்வொரு இடக்கும் சொல்லுவேன் எங்களுடைய தயாரிப்பாளர் படத்தை இன்னும் நல்லா எடுக்கணும். அதுக்கு ஓரளவு கம்பல்சரி ஆர்டிஸ்ட் போட்டு நான் 100 வர அதோ சார் சங்கத்தில் முதல் வார்த்தை அதான் சார் சொல்லுவேன். வருவோம் வந்தோடனே என்னம்மா சார் சங்கத்தில் சேரணுமா? யார் டேரக்டருமா? நான் தான்மா. பிடிச்சிருக்கேன் நான் தான்மா. ஹீரோயோ மக்கள் யாரையும் படம் பார்ப்பா? ஆடியன்ஸ் நீயே இருந்துக்கிறியா அப்படிமா? அதுக்கப்புறம் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு நீ ஹீரோ மட்டும் இரு, இல்லை டேரக்டரை மட்டும் இரு, இல்லை பிடிச்சத மட்டும் ஏதாவது ஒன்றுலேருந்து கான்செப்ட் பண்ணி வா. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் இந்த மீடியோட இது என் தாய்மொழி சத்தியமாக தான் சொல்லிட்டு வரேன். நான் என்ன காரணம்? ஜெயிச்சுக்கா. இப்போ நான் 89 நான் ரஜினிகாந்த் மாதிரி இருந்தால் வந்தேன். நானும் சூப்பர் ஸ்டார் மாதிரி வந்து இப்படி தான் ஸ்டைலாக வருவேன். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைக்கு சொல்லும் என் பேரை மின்னு சொல்ல நீங்க வந்து நீங்க சரியா பிச்சை எடுத்து ஓடிது உள்ள பேட்டி கொடுங்க. அதனால கஷ்டப்படுங்க. அதனால யார் படம் நல்லா எடுக்கணும். இப்போ நான் ஹீரோன்னு சொன்னா ஹீரோ இது வரைக்கும் ஆவே இல்லை. ஹீரோ ஆசை கிடையாது, பிடிச்ச ஆசை கிடையாது, டேஷன் ஆசை கிடையாது. நீ சினிமா காப்பாத்துங்கிற ஒரே ஆசை தான், சத்தியமா கிடையாதுங்க. நல்லா எடுக்காம ஒரு படம் என்ன வரது அவ்வளவு பிரமாதமா இருந்தது. ஆமா அதுக்கு சில திட்டம் அந்த படத்தை பிடிச்சது என்னோட சங்க உரிமை. அந்த பையன் பேர் ஆதார்ஸ், இன்னொரு பையன் கௌரி விஜய். நல்ல படம் ஓடல. நீங்க வீடியோ எல்லாருமே சூப்பரா சொல்லி என் காதுக்கு வந்துச்சு.
எல்லாரும் நல்லா இருக்கு, முழுந்து முழுந்து சிரிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அது பப்ளிஷ் சரியான முறையில் அவர் ரெண்டு அண்டர்ஸ்டாண்டிங் சார், அண்டர்ஸ்டாண்டிங் பப்ளிஷ் இருந்துச்சுங்க. ப்ரொடியூசருக்குள்ள ஹீரோவுல ஈகோ, ப்ரொடியூசர் ஹீரோ அதை ரிலீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய தனஞ்சலி தான் ரிலீஸ் பண்ண நினைக்கிறேன். பெரிய தயாரிப்பாளர் அது நிறைய நம்ம எல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாமே நல்லா சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 25 லட்ச ரூபா தனஞ்சலியை வாங்கி ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன கணக்கு தெரியாது. என்ன காரணம்னா ஒரு படம் ரிலீஸ் போது இப்போ பாரு ஆடியன்ஸ் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. இது மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது இது மாதிரி சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி யாருமே வந்து அந்த பையன் ஆஸ்திரேலியா இருக்காப்புல ஆதர்ஸ்னு, அந்த ஆதர்ஸ் அந்த பொண்ணு சொன்னாப்புல, சார் எனக்கு கண்டிக்கவே இல்லை, நான் தான் சார் அவ்வளோ வேண்டி எல்லாமே நான் தான் சார் கொடுத்தேன், எல்லாம் நான் தான் சார், எனக்கு ஒரு வார்த்தை கூட படம் ஓடுதான் கூட சொல்ல சார். நான் அப்பப்போ பேசுகிறேன் ஆதர்ஸ் இருக்கு, இந்த பேச வாய்ஸ் மெசேஜ் இருக்கா வாட்ஸ்அப்பில், சார் நான் 2 மணி நேரம் வரேன் சார். ஒரு நல்ல படத்தை 2 பேர் சேர்ந்தாலும் ரிலீஸ் பண்ணணும். ஒரு 2 பையன் ஹீரோ பிடிச்சரு உங்க பையன் அப்படி சேர்ந்து அந்த ஒரு ஹீரோ விட்டுட்டு இவங்க மட்டும் பப்ளிசிட்டி பண்ணா அவன மனசை பாதிக்கல சார். ஒரு படம் எடுக்கும் போது 10 பேர் கை தட்டினாதான் ஜெயிக்க முடியும், தனியாக கை தட்டினா ஜெயிக்க முடியாது. நீங்க எல்லாரும் 10 பேர் ஹெல்ப் பண்ணி வந்திருக்கலாம். அதே மாதிரி நாங்களும் படம் நல்லா எடுக்கணும். இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் எல்லாம் வந்து நீ சொல்றாருன்னா அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. காரணம் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சார் வந்திருக்கோம். ஒரு தியேட்டர் கட்டுறான், தியேட்டர் கட்டணும் நேராக ஸ்டேட்டாக போட்டு சம்பாதிச்சிட முடியுமா? ஒரு 10 படம் ரிலீஸ் பண்ணா இன்னைக்கு ஆர்டிஸ்ட் வேலை வச்சு தேட்டரில் சம்பாதிக்கிறாங்க. இவங்கள்ட்ட எல்லா காசு டிக்கெட்டை வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணி வாடகை வாங்கி விட்றாங்க. இது எங்க ஆளுங்களும் நல்ல படம் எடுக்குங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. நன்றி. பத்திரிகை குடும்பத்தில் அனைவருக்கும் பணிவான வணக்கம். தந்த்ரா ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ண அண்ணன் அன்பு செல்வன் அவருக்கு மனதாக நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜெனிஷ் பிரதர் எங்கள் செகண்ட் டைம் ஆக்சுவலி 2வது ப்ராஜெக்ட் அதில் மீட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நல்ல பப்ளிசிட்டி நல்லா போச்சு. இந்த படமும் அதே மாதிரி போனோம். அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் அண்ட் பிளஸ்ஸிங் எல்லாருக்கும் தேவை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு யாரை பற்றி சொல்லணும்னா இவர் தான் அந்த ஹீரோ. ஆக்சுவலி நான் படத்தில் ஹீரோ, உண்மையான ஹீரோ யாருன்னா டேரக்டர் வேதன், ப்ரொடியூசர். ஆக்சுவலி ஹீரோயின் யாருன்னா அவங்க ஒய்ஃப். ஏன்னா 2 பேர் வந்து ஒரு பிளானை எப்படி ஒரு படம் ஆரம்பிச்சிட்டோம், ஸோ அதை எப்படி எடுத்துகிட்டு போடு அன்னைக்கு என்ன பண்ணலாம் பிளான் போட்டு ஒரு பழைய ப்ரொடியூசர் ஆக்சுவலி ஆனந்த் ஃபிலிம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ப்ரொடியூசரே வந்து எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் அது காஃபி. அதுக்கப்புறம் நான் இருக்கலான்னு நான் பார்க்கல. அதுக்கப்புறம் யாருன்னா இவங்க 2 பேரும் பார்த்தேன். டிஃபன் சாப்பாடு போகிறது சரி, என்ன தேவைகள், அதுக்கப்புறம் காஸ்டியூம் செட்டில் இவங்க வந்து ஹீரோயினுக்கு பக்கத்துல எல்லாம் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு ஃபேமிலியாக இருக்கும் போது அப்புறம் அவங்க வீட்டில் தங்கினது, இப்போ இரணன் ஒருத்தர் பிரதர் பேசினாரு, அவங்க வீட்டில் தங்கிட்டு அவங்க பசங்களோட ஒரு ஃபேமிலி பாண்ட் மாதிரி ஒரு ஷூட்டிங் போன மாதிரி இல்லை, சந்தோஷமா அப்படியே டூர் போன மாதிரி தினைக்கும் ஷூட்டிங் நடந்து. வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தந்திரா அப்படின்னு படத்தை கேட்டிங்கன்னா இவர் தான் ப்ரொடியூசர் வேதமணி. நான் அப்பப்போ சொல்லுவேன் என்னோட சக உறுப்பினரில், நீனே டைரக்டரு, நீனே ப்ரொடியூசரு, நீனே ஹீரோன்னு நடிக்காத, தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வரமாட்டான், அப்போ நீனே ஆடியன்ஸாக இருந்துரு அப்படின்னு சொல்லி தான் என்னோட இதில் பதிவு பண்ணுவோம் சங்கத்தில். ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு ஹீரோ யாரும் வந்து கொஞ்சம் நடிச்சு வந்துதான் நான் ஓப்பனாக சொல்லியிருப்பேன். இப்போ ரஜினி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 படம் நடிச்சு தான் ப்ரொடியூசர் ஆனார். அதுக்கப்புறம் இப்போ விஜய், சூர்யா, கிரியாஸ், சம்பு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 படம் 10 நடிச்சு தான் அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்க டைரக்டர் வச்சு பண்ணாங்க. ஆனால் என்னோட சேர்ந்து வரவங்க எல்லாருமே பண்ணாங்க. அதை வந்தோடனே கேட்ட வேதம் பண்ணிக்கிட்டேன் இந்த படத்தில் யாருன்னு. சார் நான் படத்தில் சுத்தமாக என்ட்ரி ஆகல, நான் ஒன்லி தயாரிப்பாளர் டைரக்டர் மட்டும் நான்ல சந்தோஷம் அப்படின்னு நான் எங்கே கைத்தட்டி பாருங்க. இதுதான் உண்மை. என்ன காரணம், ஒரு படம் எடுத்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்துலையும் மேலே வரணும். ஜெயிக்கிறதுக்கு முன்னே நான் தான் எல்லாம் வரும்போது என்னோட சந்தில் எனக்கு சில படம்லாம் ஓடுறதுக்கு காரணமும் எங்கள் மேலே தப்பு நிறையா இருக்குது. கேட்டோடனே உடனே அடித்தார். அப்போ உடனே நான் போய் இவர் படத்தை மட்டும்தான் ஃபுல்லாக 2 மணி நேரம் உட்காந்து படத்தை பார்த்துட்டு வந்தேன். உண்மையா இல்லையா? நான் இந்த படத்தை பார்க்க போக மாட்டேன் ரொம்ப, ஏன்னா நான் ட்ரைலர்லேயே பார்த்து சொல்லிவிடுவேன். எந்த படமாக ட்ரைலரு இல்லை சாங்லேயே சொல்லுவேன். அதனால் இவர் வந்து சார் நீங்கள் வந்து பார்க்கணும்ல. அப்புறம் ஆர்டிஸ்ட் வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா மனோபாலா சாரு, நம்ம சாமிநாதன் சாரு, அவர் மயில்சாமி பையன் ஹீரோ, அப்புறம் சாம்ஸு, அப்புறம் இன்னும் யார் சசி, இவங்கெல்லாம் பார்த்து சசி இவர் பாருங்க, இவர் அர்த்தம் தனுஷா வர வேண்டிய ஆளு. நான் படத்தை பார்த்தேன். ஆனந்தம் படத்துலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்துருக்கேன். ஆனந்தம்னு ஒரு படம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். மச்சான வரைக்கும் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு படம், அது எனக்கு தெரியாது. இன்னைய வரைக்கும் அவரை பார்த்தேன். இந்த படத்தை எங்கேயோ ஒரு நம்ம பார்த்தா அப்போ டக்குன்னு சொன்னோன்னே வந்து நடிச்சு இந்த படம் ஃபுல்லாக நடிச்சேன். என்ன காரணம்னா நம்மளோட உழைப்பு யாருமே வீண் போகாதுங்கிறத நான் சொல்ல வரேன். பாருங்க படம் ஆனந்தம் எவ்வளோ வருஷம் ஆச்சு? ஆனந்தம் வந்து 24 வருஷம். இன்னைக்கு சினிமா நிற்கிறார். அவர் சொந்த வாழ்க்கையில் எப்படி போனாரோ அது எனக்கு தெரியாது. இவரு நிற்கிறார், நம்ம நிற்கிறார், இவரு நிற்கிறார். என்ன காரணம், நானே 89 இருந்தேன், எனக்கு தெரியாத ஆளே கிடையாது. நான் நிறையா சொல்லியிருக்கேன் எல்லா ஏட்டு. அதனால
ஒரு நம்ம சினிமாவில் வந்து எல்லாருமே நேற்றோட ரோபோ சங்கர் நான் பேசியிருந்தேன் நேற்று நான் போயிட்டு இருந்தேன். என்னோட ரோபோ சங்கர் 2014 என்னோட ஜிம்மில் நானும் ரோபோ சங்கரும் மாற்றி போட்டு ஜிம்மு செய்வோம். என்னோட 7 வயசு கம்மின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா நம்ம சினிமா நேசிச்சா யாருமே தோக்க மாட்டோம், ஒரு நாள் ஜெயிப்போம். இது உண்மை, எழுதி வச்சுக்க. என்னைக்கு தான் ஜெயிப்போம். என்ன கேட்டு சொன்னால ஒரு பாட்டு ஒன்று, மூச்சு நின்னாலும் முயற்சி நிற்காதுன்னு. ஒன்றும் அண்ணன் தேவராஜன் எனக்கு வந்து 99 தெரியும், தினவரில் இருக்கார். இன்ன வரைக்கும் என்ன பேச வந்த ஒன்றுங்களை பார்த்து பேசினேன். என்னன்னா எனக்கு எல்லாரையும் தெரிஞ்சாலும் நம்மளும் அந்த நேரம் வேலையில் வரும்போது தான் பேசணும். அப்படியே இன்னைக்கு ஒரு தந்திரான ஒரு படத்தை எடுத்து இன்னைக்கு இவங்க எல்லாரையும் வர வச்சு நீங்க சக்சஸ் பண்ணுவோம், எப்படியே படத்தை ஓட வைக்க சொல்லி வந்தாரு. படம் நல்லா எடுத்திருக்காரு. இதை ரிலீஸ் பண்ணணும். இந்த ரிலீஸ் பண்ணுறது என்ன, வாங்க ஆள் இல்லை, அது வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், விளம்பரம் பண்ணணும். அந்த விளம்பரம் பண்ணது உங்களோட கையில் தான் இருக்கு. அதை ரிலீஸ் பண்ணுறது ரெடியாக இருந்தா இருக்கா ஜென்னிஸ். இவர் வந்து எங்கள் சங்கத்துக்குன்னு தனியாக நாங்கள் வச்சிருக்கிறோம். ஜென்னிஸ் எங்கள் சின்ன படத்தை நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும், ரொம்ப காசு வச்சிடாதீங்க, ரொம்ப இது பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு கணக்கு கொடுங்க, வேறு மாதிரியாக சொல்லி நிறைய இடத்துல எங்கெங்கேயோ எல்லாம் சொல்லி ஏமாந்து வர்றாங்க. நிறையா படம்லாம் ஏமாந்து வரும்போது எனக்கு வருத்தமாக இருக்கும். நான் சத்தம் போட்டு ஏன் ஜென்னிஸை பால் கேட்பேன். சார் நான் முன்னே சொன்னேன் சார், அவரு கேட்கல சார், என்னை கூட்டு போய் அங்கே ஒன்று மாட்டி விட்டாங்க சார் அப்படின்றாங்க. சினிமா இனி நல்லா வரணும், இதேமாரி எல்லாரும் ஒரு நல்ல நிலைமையில் வந்து மீண்டும் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா நல்ல ஆளுங்களை போய் அனுமதி பண்ணுங்க. இல்லை என்ன கேளுங்க, இல்லை ஏதோ ஒரு சங்கத்தை கேளுங்க, எங்கேயோ ஒரு ஆளை பாருங்க. ஏன்னா சினிமாவில் போய் சொல்லி யாரும் வாழ்ந்ததே கிடையாது. சினிமா ஏமாற்றி யாரும் ஜெயிச்சது கிடையாது. நான் உங்கள்கிட்ட ஓப்பன் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசுறேன்னா நான் எல்லாத்தையும் பார்த்து தான் நீ சினிமாவுக்கு வந்திருக்கேன். சண்டை வம்பு அடி உத வெட்டு குத்து எல்லாத்தையும் பார்த்து நீ வந்து உட்காந்துருக்கேன்னா நம்ம உண்மையாக இருக்கிறதுனால தான். அதனால இந்த தந்திர படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எங்கள் சங்கம் யாரையுமே நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம், எல்லாரும் சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்து நினைப்போம். எல்லாரும் நல்லா முன்னுக்கு வரணும். இது தம்பி மயில்சாமி அண்ணன் பையன் ரொம்ப வருஷமாக தெரியும். இந்த பையன் நல்ல ஒரு ஹீரோ வர வேண்டிய வாய்ப்பு நிறைய இருக்குது, வரணும். நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. அண்ணா சாமி அண்ணன் சொல்லவே வேண்டாம், கேமரா வந்தாலே போதும். சாம்சங் கேமரா வந்தால் போதும். தம்பி உங்கள் பேர் சசி. மீண்டும் ஆனந்த மீது ஒரு படத்தை நல்லா வந்து பார்க்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக அடுத்ததாக ஒரு சிறு முதலீட்டு படத்தை திரைக்கு கொண்டு வர வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து சிறு படங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற வெகு சிலரில் ஒருவராக இருக்கிற மதிப்பிற்குரிய திரு அன்பு செல்வன் அவர்கள். அவங்களோட நாங்கள் சங்கம் ஆரம்ப காலத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட டைம்லேருந்து நாங்கள் பயணிக்கிறோம். கரெக்டான விஷயத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தப்புன்னு தெரிஞ்சதுன்னா யார் கூட பிறந்தவனாக இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, அடிதான்ற மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்கிறதுனால தான் அவரோட ட்ராவல் பண்ண எங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரியலி தேங்க்யூ சார். இந்த உங்களோட நம்பிக்கைக்கு மனமார்ந்த நன்றி. இந்த படம் பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது என்னென்ன சிக்கலை ஃபேஸ் பண்ணும் அப்படின்ட்டு இந்த ப்ரொடியூசர் என்கிட்ட முதல் முறையாக வந்தார். வழக்கம் போல் ஒரு படம் 10 லட்சத்தில் எடுத்தாலும் சரி, 10 கோடியில் எடுத்தாலும் சரி, யாராவது வாங்கிட மாட்டாங்களா, டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே ஒரு பிரேக் ஈவன் அல்லது போட்டதுலேருந்து ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் மாதிரி கிடைச்சா போதுன்றது தான் எல்லா முதலீட்டாளர்களுடைய எதிர்பார்ப்பு. அதே எதிர்பார்ப்போடு தான் இதே தயாரிப்பாளர் வந்தார். ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்து கடின உழைப்பில் இவ்வளோ ஆர்டிஸ்ட், இன்னைக்கு எல்லாரும் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஆக்டர்ஸ் உள்ள இருக்காங்க, எல்லாம் பிஸியஸ்ட் ஆக்டர்ஸ். அவங்கள ஹேண்டில் பண்ணி ஜனரஞ்சகமான ஒரு படைப்பு. நிறைய ஜேனர், மல்டிபிள் ஜேனர் மாதிரி சொல்றது, ஹியூமர் இருக்கும், ஒரு ஹாரர் இருக்கும், ஒரு மெசேஜ் ஓரியன்டட் எல்லாமே கொண்டு வந்து ப்ராஜெக்ட்டை ட்ரை பண்ணியிருக்காரு. அவரே டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அவரோட ஃபேமிலி சப்போர்ட்டில் அழகாக கொண்டு வந்துட்டு போராடிட்டு இருக்கும்போது கடைசியாக சில விஷயங்களை தடுமாறி திரும்பவும் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம், ஏன்னா இது வெளிப்படையாக சொல்ல நினைக்கிறேன், ஏன்னா இது 3 இயர்ஸ் முன்னாடியே ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், பண்ண முடியாதனால திரும்ப தெளிவாயிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போதைக்கு இந்த டைமில் யாருமே பொதுவாக வரமாட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகி 6 மந்த்ஸோட டீம் மெம்பர்ஸ் மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. பட் ரொம்ப ஹாப்பி, இந்த இண்டஸ்ட்ரி சீனியர்ஸ் ஏஜில் சொல்லலை, ப்ளஸ் பிரதர் அன்பு பிரதர், இவங்க எல்லாரும் இன்னைக்கு கூடவே இருந்து இந்த அவருக்கு தோல் கொடுத்து நிற்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே ஆல்ரெடி அறிமுகம் இருக்கு, அவங்க போய் பப்ளிசிட்டி பண்ணி தான் அவங்கள விளம்பரப்படுத்திக்கணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் படத்தில் மனோபாலவர் நடிச்சிருக்காரு. மனோபால சார் அவரோட ஆல்மோஸ்ட் அவரோட கடைசி படமா இருக்கலாம். ஏன்னா அவர் நெல்வேலி சார் கூட நடிச்சிருக்காரு. அவங்க வரதுனால சொல்ல முடியல, வர முடியல. இந்த மாதிரி டோட்டலாகவே ஃப்ரேம் அவ்வளோ ஆக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட்டோட டெஃபினட்டா இது ஒரு மீடியா வெளிச்சம் இந்த படத்துக்கு கிடைக்கும். தென் அதர் பிசினஸ் மூமெண்ட்ஸ்க்கு போகும்போதும் டெஃபினட்டா இவங்க எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நான் நம்புறேன். பேசிக்காக அன்பு பிரதர் வந்து நாங்கள் அவரோட சேர்ந்து பண்ணுற 2வது படம், அவரோட தம்பியோட படமும் நாங்கள் ஒன்று பண்ணோம், திரள்னு ஒரு படம்
ரிலீஸ் ஆயிருக்கு 2வது நாள். பிரதர் ரொம்ப ப்ரொமோஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி எமன் கட்டளைன்னு ஒரு மூவி, அதுவும் இதே மாதிரி ஒரு சிறு முதலீட்டு படம், டோட்டல் ப்ரொமோஷன்ஸ்லையும் கூட இருந்தார். நான் அந்த ப்ரொடியூசர் கிட்ட ரொம்ப ஹாப்பியாக சொன்னேன். ப்ரொடியூசரும் அதை ரொம்ப இதாக சொன்னார், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காரு. சின்ன சின்ன ப்ரொமோஷன்ஸ்னா கூடவே வந்து நிற்கிறாருன்ட்டு. அது ஹாப்பியான விஷயம். நான் சினிமா பேக்ரவுண்டில் வந்திருக்காங்க. மயில்சாமி சாரோட எங்களுக்கு ஒர்க் பண்ணுற பாக்கியம் கிடைக்கல. தம்பியோட ஒர்க் பண்ணது உண்மையாக ஒரு நல்ல ஒரு ப்ளஷர் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சப்போர்ட்டிவ் இருக்கிற. சீக்கிரமாக ஒரு நல்ல பிரேக் அவருக்கு கிடைக்கும் நான் நம்புறேன். அதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஒரு சித்தா மூவி மூலம் பிரேக் அடிச்சிட்டு இருந்தா பேசிக் லெவலில் ஆர்டிஸ்டாக ட்ரை பண்ணிட்டு இருந்த தர்ஷன் பிரதருக்கும் இது ஒரு நல்ல அடுத்த லெவல் கிடைக்கும் நம்புறேன். சசி பிரதர் சொல்ல வேண்டியதில்லை, என்னோட ஜிம்மேட், என்னைக்குமே எந்த நிலைமை அதே மாதிரி போயிட்டு இருக்கிற ஒரு ஆக்டர். அவருக்கு இந்த படத்துல டோட்டலி வேற ஒரு ட்ரீட்மெண்ட். நார்மலாக அவர் அப்படியே பாவமாக சாப்பிட்டா பார்ப்போம், இதில் வந்து வேற ஒரு சந்திரமுகி மாதிரி ஒரு அவதார் எடுத்திருக்காரு. டெஃபினட்டாக சாமிநாதன் சார் அவரை ஃபேனாக தான் பார்த்துருக்கோம். இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். டெஃபினட்டாக எங்கே இருந்தாலும் அவர் பாசிட்டிவ் வைப்ஸை கொடுத்துட்டே இருப்பார். ஃபைனலி அண்ணன் ஷாம் சார் ஒரு கோ ஆக்டராக நான் ஒரு ரீசெண்டாக ஒரு ஆல்பம் சாங் பண்ணும்போது இருந்தோம். ரொம்ப இன்வால்மெண்ட். இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆங்கர் இல்லைன்னா நான் இருக்கேன், டைரக்ஷன் சைடில் ஏதாவது திணறாங்களோ நான் இருக்கேன், கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறேன்ற மாதிரி இருக்காரு. இவங்கெல்லாம் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய வரப்பிரசாதம். ஸோ இந்த ஸ்டேஜ் கிடைச்சதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சீக்கிரமாக அந்த படம் தேட்டருக்கு ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்டில் வெளியே வரப்போகுது. தொடர்ந்து கொடுத்துருக்க ஊடக நண்பர்கள் உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அந்த ப்ரொடியூசர் சேஃப் ஆச்சுன்னா கண்டிப்பாக தொடர்ந்து மினிமம் 5 படம் எடுப்பார். அதுக்கு நான் அஷ்யூர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக நாங்களும் சிறு முதலீட்டு படங்களுக்கு தொடர்ந்து வெளிப்படைத்தன்மையோட தொடர்ந்து எங்களோட பணியை செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம் சார். தந்திரா இந்த படம் வந்து வேதமணி சார் வந்து தயாரித்து இயக்கியிருக்காரு. ஸோ மிக சிறப்பாக எடுத்திருக்காங்க சார். இதில் நான் வந்து ஹீரோவோட தாய்மாமா கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நல்ல ஒரு காமெடியான என்டர்டெயின்மெண்ட்டாக போகும் ஒரு ஃபேமிலியாக. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி அப்படியே சேனரே மாறும் சார் ஆரோரில். ஸோ அருமையாக இருக்குது. இந்த படம் நல்லா வந்திருக்கு. சிறப்பாக சாம் சார் பண்ணியிருக்காரு, சசி சார், சுவாமிநாதன் சார், அப்புறம் அன்பு ஹீரோ ஒரு பயங்கரமாக நல்லா கலக்கியிருக்காரு. ஸோ ஹீரோயினி எல்லாம் எவரிங்ஸும் நம்ம இவரெலாம் கலக்கியிருக்காரு. மந்திரவாதிகள் ஜாக்கு, நம்ம சாமியார் கேரக்டர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் மிக சிறந்த படமாக வந்திருக்கு சார். எல்லோரும் ஆதரவு தாங்க. எவ்வளோ இதில் வந்து நான் சொல்கிறது ஒன்று எல்லோரும் மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள் சார். எல்லாருக்கும் என்டையர் டீம் வாழ்த்துக்கள் சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மீனா. இந்த படத்தில் ஹீரோயினோட அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த வேதமணி சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் மனோபாலா சார் இவங்க எல்லாரும் இவங்க கூட நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். மியூசிக் வந்து கணேஷ் சந்திரசேகரன் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அந்த சுவாமிஜி கேரக்டர். அதெல்லாமே அவங்க அந்த காஸ்டியூமில் பார்த்தது எல்லாமே என்ஜாய் பண்ணோம். அப்புறம் இந்த லேடி ப்ரொடியூசர் இருக்காங்க. லேடிஸ் பண்ணாலே எனக்கு ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணணும்னு எல்லாருமே படத்தை வந்து தியேட்டரில் பார்க்கணுன்னு கேட்டுக்கொள்கிறேன். ஹீரோ டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு. என் ஹஸ்பண்ட் கேரக்டர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே தியேட்டரில் வந்து சினிமாவை பாருங்க. தேங்க்யூ. ஹீரோனி அம்மா கொண்டு உட்கார வச்சு உணர்ச்சி வசம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. யார் யோசிச்சுங்களா வந்து அம்மா வர வச்சு உணர்ச்சி வசம் பண்ணுவாங்க அனுப்பிச்சிருவாடா. எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எலிசா. நான் இந்த படத்துக்கு எடிட்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த சாருக்கு ரொம்ப நன்றி. படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறோம். உங்கள் எல்லாரோட ஆதரவும் தேவை. படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்த்துணுன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜாக்கு. உங்கள் எல்லாருக்குமே எனக்கு தெரியும், ஏன்னா நான் மீடியாலேயே இருந்திருக்கேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி மீடியாவில் இருந்திருக்கேன். மீடியாவுக்கு அடுத்தது எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு மந்திரவாதியாக எனக்கு இந்த ரோல் வந்து கொடுத்து பெஸ்ட்டாக ஆக்ட் பண்ண வச்ச டைரக்டர் சார் வேதமணி அண்ணன், எனக்கு அண்ணன் மாதிரி. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, என் கூட எல்லாரும் ட்ராவல் பண்ணி ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து சாம்ஸ் பிரதர், சஷி பிரதர், அண்ணன் சாமிநாதன் அண்ணன், அப்புறம் தர்ஷன் பிரதர், அன்பு என் ஃப்ரெண்டு, எல்லாரும் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. மாதேஷ், எல்லாரும் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில். எனக்கு வந்து கிட்டத்தட்ட சினிமா வந்து ரொம்ப ஒரு உயிராக நேசிக்கிற ஒரு விஷயம். கிட்டத்தட்ட நான் ஒரு 20 வருஷமாக சினிமாவில் ட்ராவல் பண்ணுது.
அதுக்கப்புறம் மீடியாவில் உங்கள் கூட ட்ராவல் பண்ணது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அண்ணன் தேவராஜன் அண்ணனுக்குலாம் தெரியும். என்ன கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் சினிமா மீடியாவில் இருந்திருக்கேன். இப்படி தான் கடந்து வந்தேன். இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு கேமராமேன். இந்த படத்தில் வந்து நான் வந்து மெயின் வில்லனா ஒரு மந்திரவாதியாக எனக்கு ரோல் கொடுத்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மூலயமா வந்து எனக்கு அடுத்து ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் பல நாள் கனவு கண்டிருக்கேன். ஸோ சார் வந்து ரொம்ப இதுக்குன்னு முயற்சி எடுத்து ரொம்ப இத்தனை நாள் கழிச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணும்போது நீங்க மீடியா ஆளுங்க எங்க ஆளுங்கள்ல ஒருத்தருங்களா இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எங்க அண்ணனுங்க எங்க தம்பிங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் வந்து வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து படம் பார்க்கணும். எங்களை மாதிரி வந்து சின்ன சின்ன நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஆதரவு தரணும். நன்றி. மீடியா சொன்னாரு, உண்மையிலேயே சினிமாவுக்கு பக்கபலமா இருக்கிறது மீடியா தான். அந்த மீடியாவில் இருந்து தான் என்ன தெரிஞ்ச வரைக்கும் சினிமாவுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. இது உண்மை. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம தேவராஜன் வச்சுக்கலாம். அவர் 40 வருஷம் ஆச்சுன்னாரு. நாங்கள் வந்து 92 நாங்கள் எல்லாம் பழக்கம். எல்லாரும் அப்போ சொன்னார், உண்மையிலேயே மீடியா தான் சினிமாவை கொண்டு வந்து உங்களை காப்பாற்றுனா அது சினிமா. மீடியா இல்லைன்னா சினிமா இல்லை, சினிமா இல்லை மீடியா இல்லை. நன்றி. எல்லாருக்கும் நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் டென்னிஸ். வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த மனுஷனோட கஷ்டம் அதான் நான் சொல்லுவேன். இயக்குனர் பல வருஷமா வந்து இவரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆக்சுவலி வந்து இந்த படத்துக்கு வந்து ஆரம்பத்திலேயே வந்து நான் என்டர் ஆயிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல இருந்து நான் வெளியே போயிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு ஒரு ஹெவி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல வந்து நான் கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் போயிடுச்சு. அதனால இந்த படம் வந்து என்னால பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் இன்னொரு கம்போசர் வந்து சாங் எல்லாம் பண்ணி முடிச்சு கடைசியா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு திரும்பவும் என் கையில் வந்துருச்சு படம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது நீங்கள் பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். சின்ன சின்ன படங்களை நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். பெரிய பெரிய படங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன படங்களையும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். அவ்வளோதான். நன்றி. மாலை வணக்கம். எனது பெயர் இரண்யன். நான் என்ன இரண்யன் பேர் வச்சிருக்காரு, பட்டம் போட்டிருக்காருன்னு எல்லாரும் ஒரு டவுட் வரும். உண்மையிலேயே எனக்கு பேர் வச்சது பெரியார் தான். எங்க அப்பா தீக்காவலர் மாதிரி என்னை துப்புன மாதிரி பெரியார் எங்க வீட்டுல படமே இருக்கு. இருந்தாலும் நான் வந்து சிவனை தழுவி இறைபக்தியோட இருக்கேன். அது என்னுடைய தனிப்பட்டது. இன்னைக்கு இந்த படம் எடுத்திருக்க என்னுடைய வேதமணி, என்னுடைய கிளாஸ்மேட், நாங்கெல்லாம் ஒன்னா படிச்சவங்க, ஒரே ஊருக்காரங்க. ஐயா வந்து இங்க வந்து சப்போர்ட் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அன்பு வந்து எங்க ஹீரோவா வந்து நடிச்சு எங்க வீட்டுல எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. அவருக்கு நாங்க தோல் கொடுத்து முதல் படங்குள்ள ஷூட்டிங் நடக்குள்ள அவ்வளவு அன்பா பார்த்துட்டாங்க. எங்க மைத்துனர் இங்க வந்திருக்காரு. அவர் வீட்டுல தான் நாங்க கடலூர்ல தங்கி எல்லா வேலையும் பார்த்தோம். அதோட இல்ல, வேதமணியோட கனவு சின்ன பிள்ளையில இருந்து அவன் பாடுவான், நான் பேசுவேன். ஸ்கூல்ல நான் பேச்சில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவோம், பாட்டுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவோம். இப்படி எங்களை டிராவல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போச்சு. நான் என்எல்சில வேலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் இவரு இந்த துறைக்கு வந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா போய் அப்புறம் ஒரு படம் எடுக்கலாம்னு முடிவு பண்ணி வந்து நிறைய ஸ்ட்ரகிள், அதை வந்து சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். இது எல்லாம் வெற்றி அடையணும்னா எங்க கையில இல்ல. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மீடியாக்கள் எங்களை கொண்டு போய் நீங்க சேர்த்து ப்ரொமோட் பண்ணி எங்களை மாதிரியான சின்ன கலைஞர்களை நீங்க ஊக்குவிச்சீங்கன்னா நிறைய பேருக்கு அது பேர் உதவியா இருக்கும். நாங்க வந்து சொபஸ்டிகேட்டான வாழ்க்கையை தேடி நாங்க அலையில, அடிப்படையா இருக்கிற மக்களுக்கு தேவையான உதவிகளை எங்களால செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதை ஒரு ஏணிப்படியா நாங்க நினைக்கிறோம். நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுத்து தியேட்டருக்கு போய் பார்த்து எங்களை எல்லாம் ப்ரொமோட் பண்ணி எங்களை வாழ வைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிட்டம்பலம். எனக்கும் எங்க அண்ணனுக்கு அண்ணா பேர் வச்சார். என் பேர் அன்பழகன், எங்க அண்ணன் பேர் உதயகுமார். நரேஷ் மாதேஸ்வர். இந்த படத்தில் நடிச்சு மறைஞ்சு போன மனோபலா ஐயாவுக்கும் நேற்று நம்ம துறையிலேருந்து இறந்து போன நம்ம சங்கரனுக்கும் அவங்கள ப்ரே பண்ணிட்டு நான் என்னோட பேச்சை ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி மானசின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தேன். 2020 ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த படத்துக்கு அப்புறம் தியேட்டரில் பெருசாக எக்ஸ்போசர் எந்த படமும் பெருசாக கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த படம் தான் சார் செலக்ட் பண்ணுறப்பே வந்து இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. பட் சேலஞ்சிங்கான ஒரு ரோலாக இருந்தது, ஏஜுக்கு மீறின கேரக்டராக இருந்தது. அதுதான் அந்த கேரக்டர், அந்த சித்தர் கேரக்டர் பண்ணது. ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. இது வந்து எப்படி சொல்றது, கரெக்டான வாய்ப்புகள் பேக்ரவுண்ட் இல்லாமல் இருந்து வரவங்களுக்கு உங்களை மாதிரி மீடியா பீப்புள்ஸ் தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும். நான் இதுக்கு முன்னாடி 2011 நாளைக்கு சீசன் 2 சீசன் 3 இருந்திருக்கேன். ஒரு 42 படம் பண்ணியிருக்கேன், 16 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன்.
கோட்டான்னு சொல்லி ஒரு இண்டிபெண்டன்ட் மூவில இன்டர்நேஷனல் அவார்ட் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் பூட்டான்ல வாங்கினேன். பட் இதெல்லாமே வந்து வெளியில தெரியாது. பட் கரெக்டான வாய்ப்புகள் வர்றப்பதான் அது தெரியும். பட் இந்த படம் மூலியமா மறுபடியும் ரீஜென்ரேட் ஆகி மறுபடியும் ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும் அப்படின்னு ரொம்ப நம்புறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த வேதமணி சாருக்கும், இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கு இனிஷியேட் எடுத்த தமிழ் செல்வன் சாருக்கும், சார் அன்பு செல்வன் சாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி, அன்பு சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்களை எப்படியாவது ரிலீஸ் பண்ண வச்சு அவங்கள ஜெயிக்க வைக்கணும்னு போராடுற ஒரு ஆள் அவர். ஒரு ஆள் ஜென்சி ஒரு பாருங்க, இப்போ கேள்விப்பட்டேன், எப்பேற்பட்ட ஆளுங்கனாலும் படத்தை ரிலீஸ் பண்ணுமா அவர்கிட்ட போங்க, அவர் பண்ணி கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு தங்கமான ஆள். இதையும் தாண்டி வேதமணி சார் புதுசு, கேமராமேன் சார், மியூசிக் எடிட்டர் எல்லாமே புதுசு, நடிக்கிறவங்கள பாதி பேர் புதுசு. இந்த படத்துக்கு 50-50 பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா நோண்ட ஆர்டிஸ்ட் நாங்கள் பாதி பேர் இருக்கோம், நிறைய பேர் இருக்கோம். பாருங்க, நேர்கள் ரவி சார் இருக்காரு, சாம்ஸு, சசி சார், இந்த அன்பு. நீங்கள் உண்மையிலேயே மயில்சாமி மேலே அன்பு வச்சுருந்தீங்கன்னா அன்புக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் பண்ணி கொடுங்க. ஏன்னா ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காரு, நேச்சுரலாக நடிச்சிருக்காரு. படம் கலகலான் இருக்கு. படம் பாருங்க, எப்படி இருந்தாலும் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை போட்டீங்கன்னா, ஏதோ ப்ரொடியூசர் போயிச்சுப்பாரு, இவர் அடுத்த 4 படம் பண்ணுவார், பல பேர் போயிச்சுப்பாங்க. சினிமா நல்லா இருக்குன்னா அது உங்கள் கையில் தான் இருக்கு, அது உங்கள் கையில் தான் இருக்கு. அதனால் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி படங்கள், இந்த படத்தில் நடிக்கிற எல்லாருக்கும் இந்த படம் வெற்றி அடைஞ்சால் ஒரு பெரிய வாய்ப்பு. அது மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் அவர் பண்ணுவார். வேதமணி பல நாள் போராட்டம். அவர் சார் வந்துருங்க இன்னைக்கு இது பாரு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு செய்கிறாரு. யார் எப்போ கூப்பிட்டாலும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அன்பு சார் இருக்காரு. ரொம்ப எல்லாருக்கும் தேங்க்ஸு. சான்ஸு சொல்ல வேணாம், அவர் கூட நடிக்கவே முடியாது, யார் கூட நடித்தாலும் அவர் ஜெயிச்சிருவார். அவ்வளோ சூப்பராக ஆர்டிஸ்ட். எனக்கு சான்ஸ் ரொம்ப பிடிக்கும், எப்போதுமே உண்மையை சொல்கிறேன். அது மாதிரி நல்ல ஆர்டிஸ்ட்டுங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் எல்லாரையும் போட்டு படத்தை ஒரு நோண்டு படமாக ஆக்கியிருக்காரு. அதனால் சப்போர்ட் பண்ணுங்க. தந்திரன் வெற்றியடைய உங்கள் கையில் இருக்கு. நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த படம் எனக்கு எப்படி வந்ததுன்னா, அட்ரஸ் கார்த்திகேயன் அப்படின்னு ஒருத்தர் மூலமாக தான் வந்தது. அப்போ இவர் வேதமணி சார் என்னை கூப்பிட்டாரு. அவருக்கு ஃபோனில், இப்போ நான் ஊரில் இல்லை, இந்த மாதிரி ஒரு படம் ஷூட்டிங்கில் இருக்க சார், வந்து தான் பார்க்க முடியும் அப்படின்னு மீட் பண்ணி, நான் அதாவது சில கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு மனநிலை இருக்கணும். நம்ம சில இதெல்லாம் பண்ண மாட்டோம். நம்ம அதாவதுங்க ஒரு 17 வயசு 18 வயசு பொண்ணுக்கு அப்பனா நடிக்கணும்னு, என்ன அது ரொம்ப பிரச்சனையாக இருக்கு. நமக்கு கல்யாணம் வேறு ஆகலை, இது எப்படி இந்த ஃபீல் கொடுக்கறது தெரியல. பட் ஒரு சேலஞ்சிங்காக எடுங்க அப்படின்னு இந்த வேஷம் எனக்கு கொடுத்தாரு. முதல்ல அவருக்கு இங்கே ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என் பொண்ணுடைய லவர் பாயான அன்பு அவர்கள், கேரக்டர்ல சொன்னாங்க நீங்க அப்படின்னு ஷாக் எல்லாம் ஆகாதுங்க. அவர் உண்மையில டப்பிங்ல கொஞ்சம் பார்த்த அவருடைய போர்ஷன் உண்மையில யதார்த்தமா நேச்சுரலா இருந்தது. அது உண்மையில நான் சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் நான் இவங்க கூட காம்பினேஷன்ல இந்த படத்துல நான் டப்பிங்ல கொஞ்சம் பார்த்தேன். தயவு செய்து எப்படி ரீ ரெக்கார்டிங் போட்டாங்கன்னு தெரியல இந்த படத்துல. ஏன்னா 2 பேர் நிறுத்த எங்கேயும் பாஸ் கூட விடாம பேசிட்டு இருந்திருக்காங்க. ரீ ரெக்கார்டிங் போடுறதுக்கு அவரு சொன்னாரு, எங்கேயாவது அப்படி இழுத்தீங்கன்னா ஒரு ரீ ரெக்கார்டிங் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட். அப்புறம் தர்ஷன் சார், உங்களுக்கு அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. நரேஷ் இது ஜாக்குன்னு சொல்றதை விட நான் வந்து இவர் பூச்சாண்டின்னு தான் வச்சிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி இது. இந்த படம் தயவு செய்து மக்கள் தீர்ப்பு தான் மகேஷன் தீர்ப்புன்ற மாதிரி இந்த படம் மக்கள்கிட்ட தான் தீர்ப்பு இருக்குது. பட் நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம். பின்ன இந்த மாதிரி படங்களுக்கு உதவி செஞ்ச அன்பு சார் ஆனாலும் சரி, என்னுடைய நண்பர் ஜெனீஷ்க்கும் மிகப்பெரிய நன்றிகள் இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஓடுனா எங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். ஆனால் அன்பு இவரை விட உங்களை விட உங்க மிஸ்ஸஸ்க்காகவே இந்த படம் ஓடணும்னு நான் ரொம்ப ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அவங்கதான் ஹார்ட் ஒர்க் உண்மையில இல்ல இவருக்காவதுங்க. சினிமாவில் ஒரு மோகம், சினிமாவுக்கு வாங்க அவங்களுக்கு என்ன இருக்குங்க, சினிமாவுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா அவங்க அங்க வந்து செட்ல வேலை செஞ்சாங்க, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டாங்க. இங்கேயும் அவங்க தான், அப்ப இங்கேயும் இப்ப அவங்க தான் எல்லாருக்கும் காப்பி கொடுத்து எல்லா உபசரிப்பு எல்லாமே அற்புதமா பண்ணாங்க. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லா வல்ல இறைவனையும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
அவங்க வருவாங்க வந்து ஏதாவது என்ன பேசுவாங்க. அது இல்ல ஒரு படம் எடுக்கணும்னா ஒரு மனைவி சப்போர்ட் இல்லாம யாருமே படம் எடுக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நாட்டுக்கே ராஜாவும் சரி, ஒரு மனைவி வந்து சப்போர்ட் இல்ல எந்த ஒரு பிடிச்சரும் படம் எடுக்க முடியாது. அந்த நிலைமை எனக்கு நடந்திருக்கு. உட்காருங்கம்மா, நீங்க அதை சொல்லுங்க. சும்மா இந்த படத்தை கொண்டு போய் நல்லா கோவம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்க தீர்த்திருக்கீங்க. இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம், மக்கள்கிட்ட கொண்டு சேருன்னு சொல்லி மீடியாட்ட பேசுங்க. இதுல என்ன உங்க மனசுல என்ன சொல்லுங்க. வழக்கமா ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாங்க. இன்னைக்கு ஆணோட வெற்றிக்கு முன்னால் இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வெற்றி அடைய உங்களோட வாழ்த்துக்கள் எங்களுக்கு தேவை. எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்காங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எங்க ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா ஜென்ரலா நான் அந்த காம்பியரிங் பண்றதுங்கிறது இல்லை. ஏன்னா இந்த டீமை பார்த்தா இவங்க அப்படியே தவிச்சு நிக்கிறத பார்த்தா இந்த அந்த அந்த என்ன சாதுவான இந்த ஒரு தயாரிப்பாளர் இயக்குனரை பார்த்தா நமக்கே இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண போல தோணுங்கிற அளவுக்கு வந்திருக்காரு. நான் எங்க சங்கத்து சார்பா மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு தயாரிப்பாளரை காப்பாத்திருக்கீங்க, பெரிய விஷயங்க. வாழ்த்துக்கள். வந்திருக்கிற ஊடக பண்ணிட்டு இதுல காப்பாத்துறோம், அதுக்குள்ள துரோகம் பண்ணிட்டு இதுல காப்பாத்துறோம். தேங்க்யூ சசி. வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு படப்பிடிப்பு தளம் இது. இயக்குனர் அவ்வளோ சாதுவான ஆள். அதாவது நான் சாமி சார் காம்பினேஷன்ஸில் சீன்ஸ்லாம் இருக்கும், நடிச்சுட்டே இருப்போம். ஆக்ஷன் சொல்லுங்க சார், நீ மட்டும் நடிங்க அப்படின்பாரு. என்ன சார் கட்டு சொல்ல நல்லா நடிச்சிட்டு இருக்கீங்க, பார்த்துட்டே இருந்தோம் சுவாரஸ்யமா, கட்டு சொல்ல மாட்டேன். என்ன சார் அடுத்தது நானே ஆக்ஷன் சொல்லி நானே கட்டு முடிச்சுட்டுமா அப்படின்பேன். பண்ணுங்களேன் அப்படின்பாரு. ரொம்ப சாதுவான ஒரு மனிதர். அதாவது இருக்கிற பணத்தெல்லாம் திரட்டி போட்டு அவங்க ஒரு படத்தை எடுக்கணும்னு வந்திருக்காங்க. இது போன்ற மனிதர்கள், இது போன்ற தயாரிப்பாளர்கள் தான் உண்மையுமே நிறைய பேருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் ஒரு பெரிய வெற்றி பெற்று அவங்களுக்கு அடுத்த படம் எடுக்கிற அளவுக்கு போனோம். அப்போ இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த படத்தை ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கிற இந்த சின்ன பட தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் ஒரு ஆபத் பாந்தவனாக இருக்கிற ஜினீஷ் அவர்களுக்கும் அன்பு செல்வன் சாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். எப்பவுமே சாமி சார், சசி சார், இவங்களோட சசியோடலாம் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த இதில் காம்பினேஷன் இல்லை சசியோட, பட் சசியை ரொம்ப பிடிக்கும். சாமி சார் இருந்தால் யூனிட்டே கலகலப்பாக இருக்கும். ஸோ அவரோட அனுபவத்தெல்லாம் சொல்கிறத கேட்க கொள்ள ரொம்ப நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக. அருமையான டெக்னீஷியன்ஸ்லாம் சேர்ந்து ஒரு நியாயமான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக சின்ன படம் பெரிய படம் அப்படின்ற மாதிரியான விஷயம் பட்ஜெட்டை வச்சு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த மட்டும் சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கிறது மக்களால் எந்த படம் அழகாக கொண்டாடப்படுகிறதோ அது பெரிய படம். பெரிய படம் லாஸ் ஆனா கூட அது என்ன பொறுத்த மட்டும் அது சின்ன படம் தான். ஏன்னா தயாரிப்பாளருக்கு காசை கொடுக்காத படம் உண்மையிலுமே சின்ன படம் தானே. ஸோ அந்த விதத்தில் இந்த படம் ஒரு பெரிய படமாக அவருக்கு அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். மயில்சாமி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட தான தர்மங்கள் இருக்கும், அந்த அவர் செஞ்ச புண்ணியங்கள் அன்பு நண்பர் அன்புக்கு அது அப்படியே வந்து பெரிய வெற்றிகளை தந்து ஒரு வெற்றி பயணம் இந்த படத்துக்கு அப்புறம் அன்புக்கு தொடர்றதுக்கு நான் மனதார வாழ்த்துறேன். நல்லா வரணும். ஸோ அன்பு நண்பர் தர்ஷன்லாம் நல்ல சித்தா படத்துலலாம் மிரட்டி எடுத்துட்டாரு ஒரு வில்லன் ரோலில். ஸோ அவரும் நல்ல சூஸியான படங்களை செலக்ட் பண்ணால் அவளுக்கான இடம் பெருசாக இருக்குது. இந்த நண்பரோட நடிக்க வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் இவங்களுக்கும் இந்த படம் மூலிமா ஒரு நல்ல எதிர்காலம் அமைஞ்சு நோட்டபிளான ஒரு விஷயம் நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த பட வெற்றிக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். மாமா வேற மாதிரி எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபஸ்ட்டு ஸ்பீச். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்பீச்சு. அதனால் ஏதாவது குறை இருந்தால் மன்னிக்கணும். பத்திரிக்கைக்காரங்க எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம். என்னோட தலைவர் அன்பு செல்வன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு இவங்களெல்லாம் பார்த்தா நிஜமாலுமே ஆர்டிஸ்டாக தெரியல, கொஞ்சம் தடுமாறுது. ஏன்னா நாங்கள் அப்படி ஒரு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம், அப்படி ஒரு பழக்கம். அதனால் திருப்பி என்னோடய ஃபேமிலியெல்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது எனக்கு. சப்போஸ் படம் வெற்றி அடையுதோ இல்லையோ, இவங்கள எல்லாரையும் பார்த்தது அவ்வளோ ஒரு சந்தோஷம். எங்களை விட இவங்களை பார்த்தது இன்னும் சந்தோஷம். அதனால் கண்டிப்பாக வெற்றி அடையுன்னு நம்புகிறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். அதேமாரி இந்த படம் நான் மட்டும் தனியாக இருந்து கஷ்டப்பட்டுலாம் எடுக்கலை. சார் சொல்கிற மாரி எனக்கு முன்னாடி நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இப்படிலாம் வந்திருக்கிறாங்க.
அதுக்கு மெயினாக கஷ்டப்பட்டு என் கூட நின்ன என்னோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் முக்கியமாக சுரேஷ்ன்னு சொல்லி என் நண்பர் ஒருத்தவர், அவர் நிறையா விஷயத்தில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அப்புறம் எங்கள் படத்தில் வர காமெடி சீன்ஸ் அது நான் எழுதுனதுனாலும் அது இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ அழகாகவும் மாற்றலான்னு அந்த குழந்தைய அழகாக மாற்றினது சாம் சார் தான். அவர் பாட்டுக்கு எடுத்துகிட்டு பேப்பரை எடுத்துகிட்டு போய் உக்காந்துருவார். உட்காந்து எழுதி என்ன அவர் இப்படின்னு நான் கூட நினச்சேன். ஆனால் அவர் எழுதி எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் தெரியுது நம்ம எழுதுனதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு. ஸோ அந்த படத்தில் காமெடி சீன் வந்திருந்தா அது உண்மையிலே ரசிக்கிற மாதிரி இருந்தால் என்னோடது கரு மட்டும்தான், மிச்சம் எல்லாமே எழுதுனது எல்லாமே சாம் சார் தான். ஏன்னா எது யார் செஞ்சாலும் அது அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றப்ப இந்த படத்தில் அவரோட பங்கும் இருக்குது. மற்றபடி நான் நம்ம சசி சார் கேட்டார், ஏன் மீனா மேடம் வந்து இன்னும் வரலையா, இவ்வளோ நாள் மேக்கப் பண்ணார். இப்போ நான் சொல்கிறேன், ஏன்னா உங்களை பார்த்த உடனே இன்னும் இவ்வளோ எங்கே இருக்கீங்க, நான் வந்து அவங்களுக்கு ஜோடினா ஒத்துக்க மாட்டாங்க, கூட ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் பரவாயில்லையானாங்க. சரி பரவாயில்ல, ஓரளவு மேட்ச் ஆகுதா? இல்லை 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 சொன்னாங்க, இருந்தாலும் பொது நலம் கருதி அவங்க வெக்கப்படுறாங்க. சார் இப்போ நீங்கள் போக்கு விடுறத பார்த்தா உண்மையுமே மாமான்ற ஓகே. அதனால இந்த படம் வந்து ஜஸ்ட் சின்னதாக ஒரு தீம் தான். இந்த உலகத்தை நம்ம என்னதான் நினைச்சாலும் முழுசா நல்லதாலாம் மாற்ற முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு கெட்டதும் இந்த உலகத்தை முழுசா கெட்டதாக்கி அழிக்கவும் முடியாது. ஸோ நல்லது கெட்டது கலந்தது தான் இந்த உலகம். அது நம்ம மனசுல தான். ஸோ அதோட வைப்ரேஷன் தான் நாமெல்லாம் மெசேஜ் படத்துலயே அதனோட வைப்ரேஷன் தான் நாமெல்லாம் வேற வேற வடிவத்தில் இருக்கிறோம். ஒரே மனுஷனால ஒரு டைம் நல்லவனாகவும் இருக்க முடியும், அதே மனுஷனால கெட்டவனாகவும் இருக்க முடியும். ஸோ இது மட்டும்தான் இதில் உள்ள மெயினான தீமு. இதை வச்சு தான் இந்த கதை போகுது. அதனால் பத்திரிக்காரங்க நீங்கள்லாம் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு ரொம்ப கேட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு சிவனோட பக்தருங்கிறது எப்போ தெரியும் படம் பார்க்கணும். தந்திரன்னா எதையுமே அந்த குறுக்கு வழி. இப்போ நம்ம தியானம் தவம் ஞானம்னு எப்படி போகிறது ஒரு வழி, இதையே இல்லாமல் குறுக்கு வழியில் போகிறது அதுதான் தந்திரம். தந்திரனால என்ன, தந்திரம் பண்ணி போகிறது, அதுக்கு பேர் தான் தந்திரா. ஆனால் அது இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாரி இருக்கும், ஆனால் அது நமக்கு திருப்பி அடிக்கிறப்ப நம்மளும் இருக்காமல் போயிடும். அதான் தந்திரம், மந்திரா மந்திரத்திலேருந்து தந்திரம் பண்றது தானே. அதுக்கு சார் தான் இல்ல அவருக்கு எல்லாமே எல்லாம் கிளீனா, யாருக்கு என்ன எது உண்மையிலே ரசிச்சு செஞ்சாப்புல. ஒருவேளை அதுல ரொம்ப ஈடுபாடா இருக்கிறதால அப்படி செஞ்சாரா என்னன்னு தெரியல. அதுல ஒரு சீனும் எதை ரசிச்சு செஞ்சாரு இல்ல, அவங்க எழுதின சீன் எல்லாமே உண்மையிலே ஒரு என்ன வந்தோமா ஷூட் பண்ணோமா நடிச்சோமான்னு அப்படிலாம் இல்லை, ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன், இங்க இருக்கிறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பாக்குறப்ப நான் வெறும் 0. சந்திரான்றது காமம் கிடையாது. சந்திரானா காமம் எப்படி வரும்? தந்திரான்னு எதுலையுமே இல்லையா. மந்திரம்னு ஒருத்தம் தமிழ்ல இல்ல, தமிழ்ல நீங்க எனக்கு தெரியல, ஆனா நீங்க அனுப்புங்க. தந்திரானா காமம், காமம்ன்றது என்ன? நீங்க அப்படி காமம்ன்றது ஒரு ஆசை இல்லையா? அதை நம்ம கடவுள் மேலேயும் வைக்கலாம், நம்ம குடும்பத்து மேலேயும் வைக்கலாம், நான் உங்க மேலேயும் வைக்கலாம், நீங்க என் மேலேயும் வைக்கலாம். ஸோ காமம் இவ்வளவு தானே, இருந்துட்டு போதே, இருக்கலாம், இருக்கட்டும். ஹீரோயின் வந்துகிட்டு இருக்காங்க, எப்பயும் போல ஹீரோயின் வந்துட்டு.
இல்ல வந்துகிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. அவங்கள பத்தி ஹீரோயின் சொல்லுங்க. ஃப்ளைட்ல இருந்து இறங்கி வந்துருக்காங்க. இப்ப இந்த கொஞ்சம் லேட்டு, அதனால அவங்களும் கொஞ்சம் லேட் ஆயிட்டாங்க, வந்துருவாங்க. சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு கேள்வி தாராளமா கேளுங்க சார். நீங்க நானும் அவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி நான் பார்த்து நானும் ஒரு வருஷமா ஃபீல்ட்ல இருக்கேன். அவ்வளவு லிங்கா இருக்கீங்க. ஆனா நிறைய படம் அது மாதிரி பிரமாதமான நடிகர் தெரியானோ ஏன் வாய்ப்பு வரலையா, நீங்க தேவையா இல்ல வர்றதை அவாய்ட் பண்றீங்க? யாராவது வர்ற லட்சுமி வேண்டாம் சொல்லு, யாரும் கொடுக்கலீங்க, அதான் உண்மை. அவ்வளவு தேவை கொடுக்கல, அழகு மட்டும் கிடையாது. இல்லை நீங்க நல்ல ஒரு நடிகராச்சு, அதான் கேட்கிறேன். கரெக்டா கேட்கிற ஒரு நல்ல நடிகர் இண்டஸ்ட்ரியில வர வேண்டிய ஆள் யாவல்ல கேட்கிறேன். கரெக்டா சொல்லுங்க. அவர் தமிழ்ல தர்றப்ப தெலுங்குக்கு போயிடுறாரு, தெலுங்குல தர்றப்ப கன்னடத்துக்கு போயிடுறாரு. அதனால இருக்கலாம். அதுல மலையாளத்துக்கு போயிட்டு நீங்க கிடைக்கலன்னா மலையாளத்துக்கு போயிட்டு வந்துருங்க, திரும்ப இங்க வந்து பல லாங்குவேஜுக்கு போயிடுறாரு. தனு சார் அடுத்த படம் பண்ணியிருக்கணுங்க வேல்ஸ்க்கு. சார் ஹீரோ சார் உங்களுக்கு ஒரு கேள்வி. ஹீரோவா 1-2 படம் நீங்க கம்மியா நடிக்கிறாங்க. ஆமா, எல்லாம் பண்றப்ப அப்பா பார்க்கறதுக்கு இல்லையேங்கிற அந்த இயக்கம் வருது. ஏன்னா ஒரு நல்ல மனிதர் நீங்க இந்த மாதிரி நிறைய உதவிகள். ஓகேங்களா, அது எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்லை, அது எனக்கு தினைக்கும் எவ்ரி செகண்ட் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் தினைக்கும் நான் அப்புறம் ஃப்யூச்சரை படி யோசிக்கிறேன். இப்படி நடக்கும்போது அவர் நிறையா எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் பண்ணுவோம் இல்லையா, நான் இப்படி ஆகணும்னு ஆசை, இந்த மாதிரி நான் ஆகணும்னு ஒரு வெறி இருக்குல்ல. இப்பயும் இல்லையா, அப்பயும் இருக்க மாட்டார், அது மாதிரி தினைக்கும் நான் யோசிக்கிறேன். பட் அவரோட பிளஸ்ஸிங் என் கூட ஏதோ நடுவில், நீங்களே எங்கள் ஃபேமிலி மாதிரி தான். அவர் மூலிமா நீங்கள் இருக்கீங்க. எங்கள் அப்பா எப்படி என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரோ அந்த மாதிரி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். அதை தவிர அவர் எந்த படம்னாலும் சப்போர்ட்டாக தான் பேசுவார். அவரோட ரிவ்யூ ஃபுல்லா பாலு மகேந்திர கண்டு எடுத்த பாதாம்பருக்கு எல்லாம் கரெக்டா Thank you.